எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நீங்க இந்த பவுல்ல பார்த்திருக்க மூன்றுமே ஓட்ஸ் தான். ஆனா இந்த ஓட்ஸ்ல ஒரு வகை உங்க ரத்த சர்க்கரை அளவுகளை வேகமா அதிகரிக்கக்கூடிய, ஷூட்டப் பண்ணக்கூடிய அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது. இன்னொரு ஓட்ஸ் உங்க வயிற்றுல நார்ச்சத்தை மெதுவா கரைய செய்து ரத்த சர்க்கரை அளவுகளை ஸ்டேபிளா வச்சுக்க கூடியது, அதிகமா ஏத்தாது. இன்னைக்கு நம்ம இந்த ஓட்ஸோட வகைகள் என்ன, எது உடலுக்கு நல்லது, எந்த வகையில நம்ம சாப்பிடணும், எப்படி கொழுப்புகள்லாம் குறையும் போன்ற பல விஷயங்களை அறிவியல் பூர்வமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற இந்த மூன்று வகை ஓட்ஸ், முதல் வகை ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் கட் அப்படின்னா என்ன, பிளேட்ல ஒரு 2-3 துண்டுகளா கட் பண்ணினோம்னா அந்த ஓட்ஸ் தான் இது. அதனாலதான் ரஃப்பா இருக்கு, சொரசொரப்பா இருக்கு, உடஞ்ச அரிசி மாதிரி இருக்கு. ரெண்டாவது ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே ஃபிளாட் பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தட்டையான சர்ஃபேஸ்ல ரோல் பண்ணப்பட்டது. மூணாவது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இது பவுடர் மாதிரி ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இப்போ ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒரே செடியிலிருந்து வரக்கூடிய விஷயம் தானே, அதுலேயே இத்தனை வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்ஸோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓட்ஸ் கண்டிப்பாக வெஸ்டர்ன் கல்ச்சர், ஐரோப்பாவில இருந்தால் முதல்ல உதயமாச்சுன்னு சொல்லலாம். சில பேர் சொல்றது சுவிட்சர்லாண்டு இதோட பூர்வீகம், 7000 வருடங்களுக்கு முன்னாடியே இதோட பயன்பாடு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ரோமானியர்கள் இதை அவீனா அப்படின்னு சொன்னாங்க. ரோமானியர்களோட பெயரை வச்சு தான் அறிவியல் பெயர்களே வருது. அந்த வகையில் ஓட்ஸை நம்ம அவீனா சட்டேவா அப்படின்னு அழைக்கிறோம் அறிவியல் பெயர்ல. ஆனா ரோமானியர்கள் இதை குதிரைக்கு தான் முதல்ல யூஸ் பண்ணினாங்க. அதுல நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓட்ஸ் அப்படிங்கிறது குதிரைக்கானது, மனிதர்கள் சாப்பிட சரியான உணவு இது கிடையாதுன்னு நினைச்சாங்க. ஆனா பிற்காலத்துல இந்த சிந்தனை மொத்தமா மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க படத்துல பாக்குறது இதுதான் ஒரிஜினல் ஓட்ஸ் க்ரோட், முழு தானியம். இந்த முழு தானியத்துல இருந்து தான் 3 வகையா பிரிக்கப்படுது. முதல்ல ஸ்டீல் கட்டு, 2-3 துண்டுகள். இதை வேற எதுவும் ப்ராசஸ் பண்ணாததுனால இந்த ஸ்டீல் கட்டில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும், அப்படியே இருக்கும், வெளியே போகாது, ப்ராசஸிங் அதிகமாக பண்ணாததுனால. ஆனால் ரோல்டு ஓட்ஸை முதல்ல கொஞ்சமாக வேக வச்சு அதுக்கப்புறமா ரோல் பண்ணுவாங்க. அதாவது சப்பாத்தி தேய்க்க நம்ம மாவை உருட்டி சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டு லைட்டாக வேக வச்சு அப்புறமா ரோல் பண்ணி விடும், நல்லா ஹெவியான மிஷினில். இன்ஸ்டன்ட் ஓட்ஸு இதை நல்லாவே பாயில் பண்ணி ரோல் பண்ணி மறுபடியும் வேக வைத்து இன்னும் மெல்லிஸாக ரோல் பண்ணி அப்புறம் அதில் இருக்க நீரையெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டா கடைசியாக கிடைக்கக்கூடிய பவுடர் தான் இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இந்த ப்ராசஸிங்லாம் முடிகிற டைமில் ஒரிஜினல் தானியத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி சத்துக்கள் போயிடுது. ஆனால் எதுக்காக இந்த முறை பின்பற்றப்படுது, எதுக்காக 3 விதமாக இதை உருவாக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா, குக்கிங் டைம், சமையல் நேரம் அப்படிங்கிறது 3க்குமே வேற வேற. முதல்ல ஸ்டீல் கட் ஓட்ஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ், ரத்த சர்க்கரையை ஏற்றும் திறன் அப்படிங்கிறது 40லேருந்து 50க்குள்ள தான் இருக்கு. இதனால தான் இது ரத்த சர்க்கரை அளவுகளை வேகமாக ஏத்தாது, ஜீரணமாகிறதுக்கு லேட் ஆகும். வயிற்றோட நொதிகள் என்சைம் மட்டுமே பத்தாது இதை ஜீரணம் பண்றது. இது ஜீரணமாக லேட் ஆகுமே தவிர ஸ்டெடியா நம்மளுக்கு சத்துக்கள், எனர்ஜி கிடைக்கும். ஆனா ரோல்டு ஓட்ஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55லேருந்து 65 வரைக்கும் இருக்கும். இது கொஞ்சம் மாடரேட்டா அதிகம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும். நான் காலை உணவு சாப்பிட்றவங்களுக்கு சீக்கிரமான எனர்ஜி இருந்துச்சுன்னா, நல்ல சத்து கிடைச்சினாச்சா வேலைகளை செய்ய சுறுசுறுப்பா இருக்குங்கிறதுக்காகவே இது அதிகமாக விற்கப்படுது. இதை நீங்க அதிகமா வாங்குறீங்க. இன்னொன்று இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இது குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமா செஞ்சு கொடுக்கலாம், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஆனா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65லேருந்து 85 வரைக்கும், ரொம்ப அதிகம். ராக்கெட் ஸ்பீட்ல இது வேகமா நம்ம உடம்புல ஜீரணமாகி உறிஞ்சப்படுது. ஏன்னா ஓவர் ப்ராசஸிங் தான் இதுக்கு காரணம். இப்போ இதோட நார்ச்சத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஓட்ஸ்லயுமே நார்ச்சத்து இருக்கு. பொதுவாக 40 கிராம் நார்ச்சத்து இருக்கும் ஒரு சர்விங்க்கு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓட்ஸில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கன் அப்படிங்கிறது நம்ம கொழுப்புகளை குறைக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஓட்ஸில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கன் குறிப்பாக கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும், ரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கும். ஸ்டீல் கட் ஓட்ஸில் 4 to 5 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் 3 கிராமுக்கு குறைவாக தான் இருக்கும். 1 கிராம் குறைஞ்சிடுது நார்ச்சத்து ப்ராசஸிங்னால. ஸ்டீல் கட் ஓட்ஸ் 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும் சமையல் பண்ணுறதுக்கு, பாயில் ஆகிறதுக்கு, வேகிறதுக்கு. அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. அதனாலேயே மார்க்கெட்டில் இது பெரிய அளவில் விற்கப்படுவதும் கிடையாது. ஆனால் ஒரிஜினலான நன்மை இதில் தான் இருக்குது. ரோல்டு ஓட்ஸு ஓரளவுக்கு, இன்ஸ்டன்ட் ஓட்ஸு பெரியவங்க ஹெல்த் ஆஸ்பெக்டில் இதை சாப்பிட்றவங்களுக்கு வேண்டியதே கிடையாது. ரோல்டு ஓட்ஸு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும், இன்ஸ்டன்ட் ஓட்ஸு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். லைஃப்பில் நம்ம ஷார்ட்கட் எடுத்தால் பல பிரச்சனைகள் எப்படி சந்திக்கிறோமோ அதே மாதிரி சீக்கிரமாக வெந்துச்சு அப்படின்னாலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறோன்னு அர்த்தம். அதனால் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனோட ரெக்கமெண்டேஷன் ஸ்டீல் கட் ஓட்ஸ் தான் சர்க்கரை அளவுகளை குறைக்க டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு. மேலும் இதுதான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. 25லேருந்து 30% இன்சுலின் நல்லா வேலை செய்யறதுக்கு உதவி செய்யக்கூடியது ஸ்டீல் கட் ஓட்ஸ், ஹோல் கிரெயின் ஓட்ஸ் தான். வெயிட் லாஸ் முயற்சி செய்கிறவங்களுக்கு
ஓட்ஸ் சாப்பிடும்போது அது வந்து ஒரு செட்டைட்டி, நல்லா சாப்பிட்டு ஒரு திருப்தியை தரும். கொஞ்சமாக சாப்பிட்டாலே இதுவுமே நம்மளுக்கு ஸ்டீல் கட் ஓட்ஸில் தான் கிடைக்குது. கொஞ்சம் ரோல்டு ஓட்ஸ்லையும் கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குமே ஓட்ஸ் நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கும். ஆனால் அதிகமாக ஓட்ஸ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லா நார்ச்சத்து உள்ள உணவுகள்லையும் அதிகமாக சாப்பிடும்போது உருவாகக்கூடிய கேஸ் ட்ரபிள் இதுக்கு உண்டு. ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் மெக்னீசியமும் ரத்த அழுத்தம் குறைவதற்கு உதவி செய்யும். மேலும் ஓட்ஸையே யூனிக்காக நம்ம ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு வீக் அணுக்களை குறைக்கக்கூடியதாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பல பழங்கள் காய்கறிகளில் இருந்தாலும் ஓட்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, நன்மை தரக்கூடியது. மேலும் பயிற்சி செஞ்சு எக்ஸசைஸ் செஞ்சு ரெக்கவரி ஆகிறவங்களுக்குமே வந்து எக்ஸசைஸ் செஞ்ச அப்புறம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, நல்ல உணவு ஓட்ஸ். ஏன்னா ரெக்கவரிக்கு உதவி செய்யும். மேங்கனீஸ் அப்படிங்கிற நார்ச்சத்து 69% நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சர்விங் ஓட்ஸ் சாப்பிடுவது மூலமாக பாஸ்பரஸ் 18% கிடைக்கும், மெக்னீசியம் 16% கிடைக்கும். ஒரு நாளைக்கு தேவையான அளவுகளில் இவ்வளோ சதவிகிதம் ஓட்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆக இந்த தாது உப்புக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. ரொம்ப நாளாக நான் மினரல்ஸ் பற்றி பேசலை கடந்த காலங்களில், இன்றைக்கி தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டாக ஓட்ஸோடு சேர்ந்து நட்ஸு, சீடு, விதைகள் இதையெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் பெனிஃபிட் அதிகம். ஏன்னா மெதுவாக தான் அது ஜீரணமாகும். இது எல்லாமே நல்ல சத்துக்கள் அதிகமாக இருக்குங்கிறதுனால இதோட சேர்த்து சாப்பிட்லாம். லைட்டாக ஓட்ஸு கஞ்சி தயாரிக்கும் போது கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு இன்னுமே உதவி செய்யும். ஆல்ரைட், இந்த வீடியோவில் ஓட்ஸோட வகைகளும் நன்மைகளும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ப்ரௌன் ரைஸ் பற்றி பார்ப்போம், குயினோவா பற்றி பார்ப்போம். நீங்கள் ஓட்ஸ் பயன்படுத்துகிறீங்களா, எப்படி பயன்படுத்துகிறீங்க, உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.